ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் டாக் சேனல். நான் தான் அவங்களும் நதீப். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய் வீட்டு கொடுவா மீன் குழம்பு செய்ய போகிறாங்க. அது எப்படி செய்து பார்க்கலாம். அது முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம கீழே பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வெந்தயம் கொஞ்சம், இது பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா எந்த ஒரு கார குழம்புக்கும் சரி, மீன் குழம்புக்கு, சாம்பாருக்கு இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சம், பச்சரிசி கொஞ்சம். இது நல்லா ப்ரௌன் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை ரோஸ்ட், எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு குழம்புக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது போட்டால் ஒரு டேஸ்ட்டு. ஏசி புளி இது மாதிரி இருந்தால் பார்த்து வாங்காதீங்க. நான் பார்த்து ஏமாந்துட்டேன். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இதை நான் பிக்கிறேன். இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், உள்ளே இதை பார்த்திங்களா, இப்படி இருக்குது. காட்டினது என்னமோ இப்படி, ஆனால் இருக்கிறது என்னமோ இப்படி. ஸோ இது மாதிரி இருந்தால் வாங்காதீங்க. நான் பார்த்து ஏமாந்துட்டேன். ஸோ நீங்கள் இனிமேல் வாங்கும்போது இது மாதிரி புளி வாங்காதீங்க. தேவையான அளவு கருவேப்பிள்ளை. இந்த கருவேப்பிள்ளையும் போட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் ஊற்றினா ஒரு மாதிரி ஜிகிடு ஸ்மெல் வரும். இது நீங்கள் இப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சாலே போதும். மீன் குழம்புக்கு தேவையானது நான் அரைச்சிக்கிறேன் பாருங்கள். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1, தக்காளி 4, வெங்காயம் ஒரு 2 கை அளவு, ஒரு 2 கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, அப்புறம் தேவையான அளவு தேங்காய். இதெல்லாம் அரைச்சிக்கணும், அவ்வளோதான். கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாமே இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா இதை இப்போ அரைக்கணும். இதை இப்போ அரைச்சிக்கலாம். ரெண்டுமே அரைச்சிக்கிட்டு வேறு நெக்ஸ்ட்டு தாளிக்கிற வேலை மட்டும்தான். தேவையான அளவு கடுகு, தேவையான அளவு வெந்தயம், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு பச்சை மசாலா, அரைச்ச மசாலா, தேவையான அளவு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர். இந்த மசாலா நிறைய மீந்துருக்கு, அது போட்டுக்கிட்டாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு, கலக்கிக்கலாம். அவ்வளோதான், மூடிடலாம். ½ hour நல்லா இது கொதிக்கட்டும்.